டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஐஸ்கிரீம்ஸை ட்ரை பண்ண போகிறோம். என்னென்ன பிராண்ட்லாம் வாங்கிட்டு என்ன பண்ண கைஸ்? இப்போ வந்து அக்காவுக்கு நம்ம வந்து ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். 3 ஆப்ஷன், ஒரு க்ளூ. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ், அதாவது நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஐஸ்கிரீம்ஸை ட்ரை பண்ண போகிறோம். என்னென்ன பிராண்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னென்ன ஐஸ்கிரீம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம கூட அக்காவும் இருக்காங்க நிறைய ஐஸ்கிரீம்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு. நானும் அக்காவும் சேர்ந்து தான் போய் ஐஸ்கிரீம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஐஸ்கிரீம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பழமுதிர் நிலத்துக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்க வந்திருக்கோம். ஒவ்வொரு ஐஸ்கிரீமா வாங்கிட்டு போயிட்டு இங்க இருந்து வீட்டுக்கு போய் நம்ம ட்ரை பண்ண போறோம். வாங்க ட்ரை. எத்தனை பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ்லாம் நிறைய சாப்பிடணும், அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஐஸ்கிரீம்ஸும் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து டிஸ்பிளே வச்சாச்சு. ஆனால் வந்து என்ன ஒரு சோகம்னா, இதை நம்ம 2 தலைவனுங்க வந்து உருக்கிட்டாங்க, தண்ணி ஆகிட்டானுங்க. இதில் வந்து வாட்டர் மிலன் அண்டு மேங்கோ ஃப்ளேவர் 2 வந்துட்டு அவுட்டு, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், என்ன பண்ணுறது. வீட்டு பக்கத்தில் ட்ரை பண்ணோம் வாங்கிறதுக்கு. பட் ஐஸ்கிரீம்ஸ் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இதில் கிடைக்கல. அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸாக போனோடனே அந்த மாதிரி உருகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது ஐஸ்கிரீமோட நிலைமை. இப்போ நம்ம என்னென்ன பிராண்ட்ஸ்ல என்னென்ன ஐஸ்கிரீம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம்ன்ற நான் அவங்ககிட்ட சொல்ல பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 4 பிராண்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒன்று வந்து அமுல், இன்னொன்று வந்து அருண், இன்னும் 2 பிராண்ட் அக்கா சொல்லுவாங்க. என்னென்ன பிராண்ட்? மில்கி மிஸ்ட், குவாலிட்டி வால்ஸ். ஏன்னா எல்லா டிஃப்ரெண்ட் பிராண்ட்லேயும் வந்து பக்கத்துலேயே கிடைக்கல. அதனால வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக போய் வாங்கினோம். ஐஸ்கிரீமோட நிலைமெல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தெரியும் கவரில். ஆனால் வந்து உள்ளெல்லாம் கவலைக்கிடமாக இருக்கு. அப்படி இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா அன்பேக் பண்ணி ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதை வீடியோவில் நான் சொல்கிறேன். அக்காக்காகவே சிறப்பாக செஞ்சுருக்கோம், அதை நான் வீடியோவில் சொல்கிறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்னென்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வந்து அருண் ஐஸ்கிரீமோட ஒரு வெறித்தனமான ஃபேனு. அதனால நம்ம வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு அருண்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அருண்ல வந்து இப்போ கேக் ஸ்லைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க. அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க பாருங்க. எவ்வளோ ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமையில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஏதோ இருக்கு, சாப்பிட்டு பார்ப்போம். இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அக்காவுக்கு தான் கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்ல போகிறோம். அக்கா சாப்பிடுங்க. கேக் ஸ்லைஸ் இல்லை, இது அப்படியே வந்து ஏதோ சட்னி மாதிரி இருக்கு, கோகனட் சட்னி. உள்ள வந்து பிரெட் ஸ்லைஸ் இருக்கு. அதுல வந்து இந்த வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வந்து ஃபுல்லா மெல்ட் ஆயிருச்சு. ஏன்னா ஃபுல் டிராஃபிக். நம்ம வரதுக்கு ஷாப்ல கொடுக்கும்போது உண்மையாவே கரெக்டா தான் கொடுத்தாங்க. பட் டிராஃபிக் ஓட இதனால ஃபுல்லா மெல்ட் ஆயிருச்சு. இத்தனைக்கு கார்ல ஏசி எல்லாம் போட்டு தான் வந்தோம். இப்போ அக்கா வந்து டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்காமா? ஓகே, நம்ம வந்து இதெல்லாம் வந்துட்டு அடுத்து வந்து கசாட்டா ட்ரை பண்ண போறோம். அமுலோட கசாட்டா ஃப்ளேவர். கசாட்டா எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சின்ன வயசில் நான் வந்து கசாட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறையா டைம் சாப்பிட்ருக்கேன். இப்போ வந்து கசாட்டாவை அன்பேக் பண்ணுவோம் கைஸ். ஃபைனலி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கசாட்டாவை அன்பேக் பண்ண போகிறோம். கசாட்டா பார்த்தீங்களா, அமுலோட கசாட்டா ஃப்ளேவர். பட் அதுவும் கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் இருக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம் கைஸ். ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் டேமேஜ் தான். இது நம்ம டிஸ்க்ளைமர் போட்டுறலாம். எந்த பிராண்டையும் நாங்க வந்து டீக்ரேட் பண்றோம். நாங்க வந்து இது ரிவ்யூலாம் கொடுக்க போறது இல்ல. ஜஸ்ட் நாங்க எல்லா டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸையும் வாங்கி ட்ரை பண்ண போறோம். எங்க சைடுல இருந்து ஐஸ்கிரீம்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் நாங்க சாப்பிட்டுருக்கோம், அதை மட்டும் தான் சொல்ல போறோம். எந்த பிராண்டையும் ஜட்ஜ் பண்ண போறதும் இல்லை, இந்த பிராண்டையும் ரிவ்யூ பண்ண போறதும் இல்லை. ஜஸ்ட் சாப்பிட போறோம், அவ்வளவுதான் கைஸ். இப்போ வந்து நம்ம கசாட்டாவை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். கிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே உங்க மம்மி டாடி கிட்ட டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லாதீங்க. வின்டர் சீசன் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிச்சிரும். நாங்க ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட் கேட்க முடியாது. நாங்க ஜஸ்ட் கண்டென்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் அதை பண்றோம். நீங்களும் போயிட்டு சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனா வந்து அளவுக்கு அதிகமா சாப்பிடாதீங்க. நாங்க ஒரு கண்டென்ட்காக மட்டும் தான் இது ஒன்று பண்றோம். சூப்பரா இருக்கு கைஸ். கசாட்டாவும் சூப்பரா இருக்கு. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இந்த வீடியோல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, அக்கா ஒரு அருண் ஐஸ்கிரீம் பைத்தியம்னு சொல்லியிருந்தாங்க. கண்ணை கட்டி வச்சுட்டு இப்ப வந்து அக்காவுக்கு வந்து ஐஸ்கிரீமை கொடுத்து இது அருணா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க வைக்க போறோம். அதான் அந்த ட்விஸ்ட். வாங்க பார்க்கலாம் கைஸ். இப்போ வந்து அக்காவோட கண்ணை கட்ட போறோம் பாருங்க. நீங்க ஃபுல்லா ரொம்ப டைட்டா கட்டாத. கட்டிட்டியா?
இது எத்தனை? 4. இது 5. இது 1. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஸ்கிரீம் கொடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு மட்டும் தான் என்ன பிராண்டுன்னு தெரியும். ஏய் கண்ணை ஒண்ணுமே தெரியல. கண்ணை திறக்க பார்க்குற. கண்ணு தெரியுதா? இது எத்தனை? 4. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளேவர் தான் அக்காவுக்கு கொடுக்க போகிறோம். இது வந்து அக்கா அருணா இல்லை என்ன ஃப்ளேவர்னு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சீலோட நீங்க எல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. எனக்கு ஐஸ்கிரீம் தவிர வேற ஏதாவது கொடுத்து ஏதாவது பண்ணினாலும் பண்ணிடுவோம். ஐடியா கொடுத்துட்டாங்க, அதையும் பண்ணிடுவோம். வெயிட் பண்ணுங்க கைஸ். பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன பிராண்டுன்னு காமிச்சிட்டேன், என்ன ஐஸ்கிரீம்னு காமிச்சிட்டேன். இப்போ வந்து இது அக்காவுக்கு டேஸ்டிக்கு கொடுக்க போகிறோம். குடுக்கறேன்னா சொல்லு, நான் கண்ணை கட்டி உட்கார்ந்துருக்கேன். இந்த சாப்பிடுவேன். டப்பா வச்சு கண்டுபிடிக்கலாமா? டப்பா ஓ குரலி வித்தையா? டப்பா வச்சா கண்டுபிடிக்க கூடாது, என்ன ஐஸ்கிரீம்ன்றது கண்டுபிடிக்கணும் சாப்பிட்டு பார்த்து. அது அருணா, ஏன்னா அருண் நாங்கள் வந்து அருண் மட்டும் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு அக்கா சொல்லிட்டு இருப்பாங்க. இது என்ன ஃப்ளேவர்னு அக்கா கண்டுபிடிக்கட்டும், என்ன பிராண்டுன்னு கண்டுபிடிக்கட்டும். அமுலா? எனக்கு தெரியாது, நீ தான் கண்டுபிடிக்க. கடைசியில் உன் கண்ணை கழட்டி காமிப்ப, நீ அதை வந்து பார்த்துக்கணும். அமுல் தெரியல கைஸ். இப்போ வந்து அக்காவுக்கு நம்ம வந்து ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். 3 ஆப்ஷன், ஒரு க்ளூ மாதிரி கொடுக்க போகிறோம். அதை வச்சு அக்கா கண்டுபிடிக்காங்கன்னு பார்ப்போம். இந்த பிராண்டோட நேம் வந்து எம்ல ஸ்டார்ட் ஆகி டீல முடியும். மில்கி மிஸ்ட். கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ், சூப்பர். வாங்கியிருக்கிறது 4 பிராண்ட் தானே, அப்போ அது ஈஸியாக தானே கண்டுபிடிக்கும். வேற ஏதாவது நம்ம இதாக கொடுத்துருக்கலாம். உங்க துப்பாக்கி பல்ல கடிக்கிறதெல்லாம் ஓகே சார், ஆனா எழுத்துல கோட்டை விட்டீங்களே. மில்கி மிஸ்ட்ல வந்து பன்னீர் அது மாதிரிலாம் சாப்பிட்ருக்கேன். பட் ஐஸ்கிரீம் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன். ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கு. அருணை தவிர வேற எதுவும் நம்ம பிராண்ட் சாப்பிட மாட்டோம்னாலும் இந்த மில்கி மிஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிறிய முன்னேற்றம். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன ட்ரை பண்ணலாம்? நம்ம வந்து இப்போ இது ட்ரை பண்ணலாம் கைஸ். கேட்பரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃப்ளேவர், சம்திங் குவாலிட்டி வால்ஸ்லேருந்து. ஆனால் இதுவும் தண்ணி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம ட்ரை பண்ணலாம். இதுதான் நம்ம ட்ரை பண்ணலாம் கைஸ். ஜூஸாவது குடிப்போம் கடைசியில். ஐஸ்கிரீமோட நிலமையை பார்த்தீங்களா? இதை நான் என்னென்னு சொல்லுவேன், இது எப்படின்னு சாப்பிடுவேன். ஆனால் இருந்தாலும் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேட்பரி ஃபுல் ஆஃப் சாக்லேட் லோடட் ஐஸ்கிரீம்ஸ் இருந்தாலும் மேலே இருக்கிறதாச்சுன்னா நம்ம சாப்பிடுவோம். ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஐஸ்கிரீமோட அப்பியரன்ஸ் தான் ஸ்பாயிலாக இருக்கே தவிர டேஸ்ட் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் டார்க் சாக்லேட் ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. நம்ம வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்திருந்தோம்னா இது வந்துட்டு கொஞ்சம் அப்படியே என்ன இது அப்படியே இருந்துச்சோ அதை சூப்பராக ட்ரை பண்ணிடலாம். ஸோ நமக்கு டிராஃபிக்காக இருந்தாலும் நம்ம வேறு ட்ரை பண்ண முடியல. அடுத்து நம்ம என்ன ட்ரை பண்ணோம்? அடுத்து வந்து குவாலிட்டி வால்ஸ் ட்ரை பண்ணலாம்னு அக்கா சொல்கிறாங்க. குவாலிட்டி வால்ஸில் இது என்ன ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவரு. சாக்லேட் ஃப்ளேவர் வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பைட் ப்ளீஸ். சூப்பராகவே இருக்குது. இப்போ வந்து அக்காவும் ஒரு சில ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ண போகிறாங்க. நீ என்ன ஃப்ளேவர் பிக் பண்ண போகிற? இந்த மில்கி மிஸ்ட்லேயே வந்து பட்டர் ஸ்காட்ச், க்ரீமி பட்டர் ஸ்காட்ச் நல்லா இருந்தது. இது இட்டாலியன் சாக்லேட், அது ட்ரை பண்ணேன். இட்டாலியன் சாக்லேட் அக்கா சாப்பிட போகிறாங்க. இப்போ வந்து உண்மையாலுமே ஐஸ்கிரீம் சாப்பிட்றது வந்து ஒரு அருமையான ஃபீலிங்க. எனக்கு வந்து எப்போனாலும் மழை பெஞ்சாலும் சரி, நைட்டு 12 மணிக்கு நீங்கள் எழுப்பி உட்கார வச்சு தூக்கத்திலே சாப்பிட சொன்னாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஐஸ்கிரீம் பைத்தியம் நான். அக்கா வந்து எப்படி பீஸா பைத்தியமோ அதுமாதிரி நம்ம வந்து ஐஸ்கிரீம் பைத்தியம். கைஸ் இப்போ வந்து இந்த ஐஸ்கிரீமை நம்ம புது விதமாக சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம் ஃபுல்லாக உருகிருச்சு. இப்போ வந்து இந்த கையில் தான் எடுத்து சாப்பிட்டாங்க, வேறு வழி இல்லை. வியடாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து இருந்தாலும் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக அதை வந்து சாப்பிட போகிறோம். உண்மையாலுமே சேர்த்து சொன்னால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இதில் போட்டிருக்க மாதிரியே ஆல்மண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் வெனிலா ஃப்ளேவரோட. மறக்காமல் இது நீங்கள் அருணில் இந்த சாக்கோபார் ட்ரை பண்ணுற மாதிரி இதையும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வெரைட்டிஸில் வந்து கேசர் பிஸ்தா வாங்கியிருக்கோம், அப்புறம் ஸ்ட்ராபெரி மில்கி மிஸ்டில் வாங்கியிருக்கோம். இப்போ அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வேறு கீழே விழுந்துட்டு இருக்கு, ஸ்பூன் பெருசாக இருக்குது, எனக்கு வேறு பயமாக இருக்குது கைஸ். இப்போ வந்து கேசர் பிஸ்தா ட்ரை பண்ணுவோம்.
என்ன நைஸா சைடுல ஏதோ ஒரு வேலை நடக்குது, கோன் ஏதோ சாப்பிடுது. கோன் சாப்பிடுது இல்லை சாப்பிடுறது. சாப்பிட்டா யாருக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும். இவ்வளோ ஐஸ்கிரீம் உங்க முன்னாடி வாங்கி வச்சுட்டு சும்மா உட்கார சொன்னா உட்கார முடியுமா? அதனால தான் நானும் அப்பப்போ சும்மா எதை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். கைஸ் இப்போ வந்து இந்த கேசர் பிஸ்தா இந்த ஃப்ளேவர் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த நீ எடுத்துக்கோ. இது குவாலிட்டி வாட்ச். குவாலிட்டி வால்ஸோட கேசர் பிஸ்தா இப்போ வந்து நம்ம இதை ட்ரை பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இதில் வந்து மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக பிஸ்தா அதுக்கப்புறம் பாதாம்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெஜஸ்டிக் கேசர் பிஸ்தா பாஸ்தா. உண்மையாலுமே வந்து ஒரு அந்த மட்பாட் குல்ஃபி சாப்பிடுவோம்ல கைஸ், அதே ஃபீலிங் இதில் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே சூப்பரான ஃபீலிங்காக இருக்குது. சரி சும்மா ஐஸ்கிரீமே சாப்பிட்டு இருந்தா எப்படி? இப்போ அவன் எனக்கு ட்விஸ்ட் வச்ச மாதிரி நான் அவனுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ ஓகே தான் சொல்லுவாங்க. என்ன ட்விஸ்ட்டு? லெட்ஸ் டு இட். என்னமோ பெருசாக பண்ண போகிறான்னு தெரியுது. என்ன பண்ண போகிறான்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ட்விஸ்ட்டுக்கு தம்பி ரெடி, நீங்களும் ரெடியா? என்ன ட்விஸ்ட்டு கைஸ்? ஏதோ பெருசாக ஏதோ செய்ய போகிறாங்க. என்ன மிஞ்சி போனால் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து வச்சு அவளும் ப்ராங்க் பண்ணுவா. ஐ மீன் உனக்கு நான் 2-3 ஐஸ்கிரீம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். 2-3 ஐஸ்கிரீம் அது எந்த எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு அவன் சொல்லணும். ஐஸ்கிரீம் ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. ஐஸ்கிரீம் போட்டு மிக்ஸ் பண்ணி தரலாமா? பண்ணு பேஸ். நீங்களும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? என்னமோ வியர்டான காம்பினேஷனாக சொல்கிறா. ஏதோ ஒரு நல்லா 3 ஃப்ளேவர் நல்லா மாசாக இருக்கணும். அந்த மாதிரி ஃப்ளேவர் எனக்கு வேணும். மிக்சிங் இந்த மாதிரி கேசர் பிஸ்தா அப்புறம் அந்த வெண்ணிலா சாக்லேட்டு அதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ஏதாவது சம்மந்தமே இல்லாத ஃப்ளேவர்லாம் போட்டு கொடுத்துறாத, அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். சீக்கிரம், ஆல்ரெடி அங்கெல்லாம் உருகிட்டு இருக்கு. கையில கொடுத்தா தானே நானே ஊட்டி விடுறேன். நீ ஊட்டி விடுறியா? என்ன இல்ல பாசம் ஓர. ஏய் என்ன பண்ண? ஹலோ, என்ன ப்ராப்ளம்? உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? தெரியுது, முகமெல்லாம் வீக்கமா தெரியுது. உன்கிட்ட நான் கேட்டது ஒரு நாள் லீவு தானே. பிறந்த நாளைக்கு கேட்டா நிரந்தரமாவே அனுப்ப பாக்குற. அறிவில்லைனா அப்படிதான் விழும். என்னது இது? மிக்சிங். என்ன போட்டு மிக்ஸ் பண்ண? கார் அடிக்குது. சரி என்ன? சில்லி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம். சில்லியா? தண்ணி கொண்டு வா பைத்தியம். போ தண்ணி. மிளகா பொடியை போட்டு சில்லின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ, தண்ணிய கொண்டு வானா பொறுமையா 10 நிமிஷம். கைஸ், நான் என்ன ஐஸ்கிரீம்ஸ் தான் வந்து ட்ரை பண்ண கொடுத்தேன். என்ன பிராண்டுன்னு. இதுல வந்து இப்ப மிளகா பொடி அள்ளி போட்டு கொடுத்துருக்கா. என்னமோ சர்க்கரை அள்ளி போட்டு கொடுத்த மாதிரி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கா பாருங்களேன். முதல்ல தண்ணி குடிப்போம். நான் தான் பாவமா போச்சு, கம்மியா போடலான்னு இன்னும் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்கு, சேர்த்து வச்சு இதுக்கு ஒரு நாள் செய்ய போறோம். மறக்காம கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ கைஸ். உண்மையாலுமே வந்துட்டு அது கொஞ்சம் ஸ்பைஸா இருந்துச்சு, கொஞ்சம் டக்குன்னு இருமல் இருந்துச்சு கைஸ். இது வந்து அந்த 10 rupees அந்த ஜூஸ் மாதிரி இருக்கு. ஒரு நாள் ஜூஸ் மாதிரி குடிச்சிடலாம். அதனால இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆரஞ்சு ஃப்ளேவர் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. 10 rupeesக்கு வர்த்துனே சொல்லுவேன். உண்மையாலுமே ஐஸ்கிரீம்ஸ் ஒரே நாளில் சேர்த்து வச்சு சாப்பிட்றது நல்லது இல்லைதான். கண்டென்ட்டுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஜூஸ் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அருணேஷ்மோட அந்த காட்டன் கேண்டி ஃப்ளேவர் கோன் சாப்பிட போறேன். ஐஸ்கிரீம் வேணான்னு ஒருத்தி வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்னான். ஆனால் வீடியோட இதில் வந்து மிடில் வந்து எப்படி பேசிட்டு இருக்கா பாருங்க. எதுவும் இல்லாமல் என்னை வச்சு வேற செஞ்சுட்டா. இதுக்கு அவளுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறோம். அந்த வீடியோ வரும் கைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். இந்த மாதிரி நிறைய ஐஸ்கிரீம் மெடிஸாக ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வேணும். அடுத்து என்னென்ன கண்டென்ட்ஸ் போடலான்றதே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உங்கள் சஜஷனை கொடுத்துட்டு போங்க. இந்த வீடியோக்கு முடிஞ்ச ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அக்காவும் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஃபுல் வீடியோல நானும் ஹரியும் சேர்ந்து வந்து எடுக்கிற vlog உங்களுக்கு என்டர்டைனிங்கா இருந்துச்சு, உங்களுக்கு அது ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் உங்களுக்கு லோடிங். கண்டிப்பா. வாட்சிங். பாய்.